गुरुनाथनक्षरो एकगुरु श्री स्कंदगुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गश्चष्टुभागं शृणुभिः व्यसेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। புதுசாக வந்திருக்கிறவங்க இந்த சாந்தி பாடத்தை மெமரி பண்ணிங்க. இதோ அவங்களுக்கு எப்போதும் போல் இருந்த மாதிரி இனிமேல் அப்படி இல்லாமல் ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதோட தமிழில் எழுதியிருக்கோம், அதை அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சிருக்கீங்களா? அவருக்கு அனுப்பி விடுங்க. இப்போ இல்லை, அப்புறமா கிளாஸ் 8:30 மணிக்கு இருக்கா? பேப்பரில் நோட்டீஸில் பேப்பரில் பிட்டு பேப்பரில் வச்சுருக்காரு. எக்ஸாமினேஷன் எழுத போகும்போது இப்படி சைடில் பார்த்து அது அப்படியே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகணும். இல்லை மந்திரங்கள் உங்களுக்கு புரியாது, உள்ளே இருக்கிறதுக்கு புரியும். அதனால தான் மந்திரங்களை எல்லாம் அர்த்தம் புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் கேட்கணும்னு சொல்லுது. கேட்குறது உள்ளே இருக்கக்கூடிய சிட்டு. சரி, உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த எல்லோரும் சொல்கிற ஃபார்மாலிட்டி புத்தாண்டு வாழ்த்துக்கள் அல்ல. இந்த வருஷத்துக்கு ஏதாவது ஒரு அருமையான அழகான ஸ்மார்ட் கோல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், அச்சீவபிளாக இருக்கணும், அதில் ரியாலிஸ்டிக் இருக்கணும். இன்னொன்று என்ன? டைம் டூரேஷன் 1 இயர். 112 நாள் 12 மாதத்துக்கு 360 நாள்னு வச்சுங்க. 5 நாள் விட்ருங்க, போனோம் சாமிக்கு போடு. இந்த 360 நாளில் குறைஞ்சபட்சம் 360 வீடியோ கேட்பேன் அப்படின்னு ஒரு மைண்டு செட் பண்ணாலும் சரி, இல்லை இது வரைக்கும் நான் கேட்காத மொத்த 1400 வீடியோவும் இந்த 360 நாளில் 2024 வெற்றி வருஷமாக கொண்டாடுவேன் அப்படிங்கிற அறிவும் வைராக்கியமும். இல்லை வேல் பூஜை தான் என்னது? வேத விசாரத்துக்கு ஆதாரம். மறக்கக்கூடாது. சில விஷயங்கள் திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்காக சொல்லிக்கிறேன்னா, எனக்கு மெமரியில் இருக்குன்னா உங்களை அது தொடணுங்கிறதுக்காக தான். அந்த 12 பாயிண்ட்டை நீங்கள் அது திரும்பி பார்க்கலாம், டெய்லி பார்க்கலாம். 15-12 ஆக்கிட்டோம். அதில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்கள் அறிவை எங்கேயுமே பொய் இருக்கக்கூடாது. இந்த ஃபார்மாலிட்டிக்கு, குருவுக்காக, சொசைட்டிக்காகங்கிற பேச்சே இனிமேல் இருக்கக்கூடாது. ஒன்லி எது மெய்ப்பொருளோ அதில் தான் நீங்கள் நிற்கணும். சத்தில் நிற்கணுன்னா அதுதான் சத்தியம்னு பேர். யாருக்காகவும் நீங்கள் ஃபார்மாலிட்டி சும்மா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரன் நினைப்பாங்க, சொசைட்டி உள்ளே இருக்கிறது என்ன நினைக்கும்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணினீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும். அப்படி சொல்கிற மாதிரி சின்ன பொய்யை அவாய்ட் பண்ணோன்னா பொய்யே இல்லாத நிலை வந்துடுற மாதிரி இந்த கிளாஸை தொடர்ந்து அட்டன் பண்ணணுங்கிற ஒரு தடைகளை, சின்ன தடைகளை அவாய்ட் பண்ணலான்னு நினச்சின்னா ஒரு நாளைக்கு தடையே இல்லாமல் போய்டும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம மைண்டானது நம்ம சித்தானது எந்த பாயிண்டில் போய் நின்னால் இந்த காமக்குராதாதிகள் நம்மளை தொடாது, பசிதாகம் தொடாது, தூக்கம் மயக்கம் குழப்பம் அஞ்ஞானம் தொடாதுன்னா அது சத்தியமான வார்த்தை. அது சத்தியம். அது அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகணுங்கிறது தான் அறிவு. அது மாதிரி இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்ல அது ரொம்ப கொஞ்சம் நாட்கள் எடுக்கலாம் உங்களுக்கு. எந்த வார்த்தை அங்கே கொண்டு போய் நிறுத்துங்கிறது சொல்ல முடியாது. நீங்கள் இதை சாதாரணமாக புரிஞ்சிக்காதீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்க. எந்த வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்தணும்னு சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை தான் ஓங்காரம். ஒரே ஒரு வார்த்தை முக்தி கொடுத்துரும். நீங்கள் நல்லா தீவிரமாக தேடுனா சொன்னேன். இப்போ தண்ணியே இனிக்கும்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன்னா இல்லை ரெக்கார்ட் ஆகிருக்கேன்னு தெரியல.
தண்ணியே இனிக்கும்னா எப்போ இனிக்கும்னா 2 நாள் 3 நாள் தண்ணி குடிக்காமல் தண்ணியில் தேடி அலைகிறான்ல, தண்ணி கிடைக்காதான்னு. எங்கேயோ ஒரு பாலைவனத்துலேயோ எங்கேயோ ஒரு வறண்ட பிரதேசம்லாம் மாட்டிக்கிட்டான். 3 நாள் தண்ணி குடிக்கல. அவனுக்கு தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்போ தண்ணி தாகம் இருந்து அது தேடல் இருந்தால் தான் கொடுக்கறது அமிர்தமாக இருக்கும். தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டான். நைட்டு போய் திரும்ப ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க, வாட்டர் குடிப்பானா? அப்போ தேடும்போது அவன் வாட்டரே என்னவாக இருக்குது? அமிர்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை தேடுறீங்க, எந்த அளவுக்கு லட்சியத்தை தேடுறீங்க, எல்லாம் ஒரு லட்சியம், இறைவன், சொசைட்டி, சோசியல் சர்வீஸு, பூஜை, தியானம் எல்லாம் ஒரு நிலையில் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி அது இருக்குது. நம்ம தகுதியை வளர்த்துக்கணும், சூழ்நிலையை மாற்றணும், பொருளாதாரத்தில் மேம்படணும். எதுக்கு எடுத்தாலும் அடிப்படை அறிவு மெய்யறிவு, அதில் ஆதாரத்தில் தான் எல்லாம் செயல்படுது. அதனால் பக்தி தான் ஆதாரம். பல பேர் அஜ்ஞானத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பக்தியெலாம் கடந்துட்டேன், ஞானத்துக்கு வந்துட்டேன். ஞானத்தையும் கடந்தாகணும் தெரியுமா? ஞானத்தையும் கடந்தாகணும். யோகத்துக்கு போகணும், யோகத்தையும் கடந்தாகணும். சித்தி பெறுற வரைக்கும் நீ இந்த பயணம் 3மே 33% வச்சுக்கணும். கடந்திருக்கலாம். பக்தி போதும், பக்தி போதும். பக்தி தான் சித்தை சுத்தி கொடுக்குது, பக்தி தான் குருவை கொடுக்குது. பக்தியில் தான் தான தர்மம் பண்ணுறேன். ஞானத்தில் தான தர்மம் பண்ணுறீங்கன்னா அது 2வது கேட்டகரி தான். பிளைண்டாக தான தர்மம் பண்ணுறீங்கள, சொன்னாங்க நல்லதுன்னு வேதம் சொல்லுது, குரு சொல்கிறாங்கன்னு. அந்த 12 பாயிண்டில் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தா தெரியும். இப்போ நீங்கள் எங்கேஜ் இருக்கீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வருஷம் ஃபுல்லாகவே 2024 ஃபுல்லாக சாந்த நிஷ்டம். சாந்தி நிஷ்டத்தில் இருந்தால் தான் சாந்தியாதீதங்கிற நிலை போக முடியும். இது தானாக வருது. ஒரு வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த வருஷம் அதை நிஷ்டையாகணும்னு நினைக்கிறேன். ஞான நிஷ்டையாகுது. ஞானம் 27 வருஷமாக ஞான நிஷ்டையில் தான் இருக்கும். எதையுமே அறிவு கண்ணால் பார்க்கறது தான் ஞான நிஷ்டை. அப்புறம் என்னது? ஞான நிஷ்டைக்கு அப்புறமா யோக நிஷ்டை. யோக நிஷ்டைன்னா என்னது? இந்த ஞானம் தொடரணும். இந்த ஞானம் நிஷ்டையில் பயணிக்கணும். அது எத்தனை வருஷம் சொல்ல முடியாது. நீங்கள் எப்பயுமே காலமும் தூரமும் அப்படிங்கிற கணக்கில் மாட்டிக்காதீங்க. காலமும் தூரம் இவ்வளோ இப்போயே நடக்கணும், இந்த மாதத்துக்குள்ளேயே நடக்கணும், இத்தனை வருஷத்துக்கு, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. உனக்கு சொல்லியிருக்க உபதேசம் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. நம்ம எல்லாருமே வேலைக்காரன் தான். கொடுத்துருக்க வேலையை செய்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். செய்கிற வேலையை ஒழுங்காக சிரத்தையாக ஆத்மாத்மமாக ஆனந்தமாக செய்யலாம். புரிஞ்சின்னா இதெல்லாம் வரும். நீ உன்னுடைய கடமையை உத்தமமாக நேர்மையாக அமைதியாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று கேட்குற எல்லாம் அந்த பாயிண்ட்டுக்கு வரும். சொல்கிறது இப்போ நீ தேடியே போக வேண்டாம். நீ உன்னுடைய அன்றாட ஒரு ஒய்ஃபாக இருக்கணும்னா குடும்பத்தை நல்லா நிர்வாகம் பண்ணணும்னு நினச்சி அந்த கான்சன்ட்ரேட் பண்ணினாங்கனாலே அவங்க அறிவுக்கு தேவையானது எல்லாம் வரும். அங்கே தான் அந்த மின்காந்த துகள்கள் குவியுது, ஃபோக்கஸ் ஆகுது. அப்போ தான் அவங்க தொட்டது தொடங்குது. சாப்பாடு சுவையாக இருக்கிறது, பேச்சில் அவங்க பேச்சு எடுபடுறது, கேட்குறவங்க அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணுது, வசீகரம் இருக்கும். ஏன்? கணம். அந்த கணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இல்லையா? அந்த கட்டல் சொன்னேனே சயின்ஸு, அந்த உங்களை வசீகரிக்கலை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரிகிறீங்க. அதில் சரிஞ்சு தான் ஆகணும். இப்போ எல்லா கோள்களும் அப்படி சரிஞ்சு தான் இருக்குது. எல்லாம் நேர்கோட்டில் போனது தான். அங்கே ஒரு பள்ளத்தை இது கிரியேட் பண்ணிடுச்சு. எது? எந்த ஒன்று வெடித்து பூந்தி ஆணிச்சோ அதில் ஒன்று மட்டும் ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது கனமாக இருக்குது. அதுதான் சூரியன். அதனுடைய கணத்தில் தான் மற்ற இதெல்லாம் நேர்கோட்டில் போக முடியல. நேர்கோட்டில் போனால் எங்கேயோ போயிடும். நிரந்தரமான வேலைகள் செய்யணும்னா ரவுண்டு வரணும். ஒரு நிரந்தரமாக நடக்கணும் ஒரு காரியம் அப்படின்னா ரவுண்டாக இருந்தால் தான் போயிட்டு திரும்பும். இல்லைன்னா போயிட்டே இருக்கும், எங்கே போகுதுன்னு தெரியாது. ஏன்னா அது விஸ்தாரமானது, விரிஞ்சது. ரவுண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு காலம் நிர்ணயிக்கலாம், தூரம் நிர்ணயிக்கலாம். நேர்கோட்டில் போனிச்சுன்னா காலமும் நிர்ணயிக்க முடியாது, தூரமும் நிர்ணயிக்க முடியாது. சிம்பிள் சயின்ஸ் சொல்கிறேன். அந்த கணத்தில் தான் அந்த ஸ்பேஸில் ஒரு பள்ளம் ஏற்படுது. அந்த பள்ளத்தில் தான் நேராக போன கோள்கள் எல்லாம் சுற்றி ரவுண்டில் வருது. அந்த பள்ளத்தை விட்டு வெளியில் வர முடியாது. அதே மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்குது. ஒரு பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் இருக்கும், அது கனமாக இருக்கும். வீட்டில் அது வசீகரிக்கலை. அது தன்னுடைய கடமையை சத்தில் நின்று செஞ்சிச்சுன்னா வசீகரிக்கும். அந்த வசீகரிக்கிறது தான் அம்பாள். அதுதான் அணுக்களாக இருக்குது.
ஒன்று இருக்குது, ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒன்று இருக்குன்னு சொல்லலை, அதுதான் புஷ் அண்ட் புல் பண்ணுது, சூழ்ந்து அழுத்தும். அப்போ எல்லா அணுக்களையும் அது என்ன பண்ணுது? சுற்றி விடுது. எதுக்கு சுற்றி விடுது? ஒரு வேலை இருக்குது. நீங்கள் உலகத்தில் உள்ளது எல்லாமே அணுக்கள் தான். அணுக்கள் யார்? அதுதான் சக்தி, அதுதான் ஆற்றலாக இருக்குது, அதுதான் அறிவாக இருக்குது, அதுதான் அருளாக இருக்குது. அது எதுக்கு கட்டுப்படுதுன்னா அன்புக்கு கட்டுப்படுது. அன்பு யாருன்னா அதுதான் சிவம். அதனால் நீங்கள் ஒரு லட்சியம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எப்போதும் போல் யதார்த்தமாக அந்த அந்த லட்சியத்தை மறக்காமல் தொடர்ந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அமைதியாக பயணிக்கணும். அது நேரம் நீ ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நீ எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அந்த கொடுத்துருக்கிற வேலையை நேசிக்கணும், பிரியப்படணும், நல்லா செய்யணும், நல்ல பேர் இருக்கணுங்கிற ஒரு அறிவோடு செய்யணும். செஞ்சால் அது நல்லா விளங்கும். ஜெயிச்சவன்லாம் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறான். இது இயற்கையினுடைய விதி. அது இயல்பியல், ஃபிசிக்ஸ். இதுதான் ஃபிசிக்ஸ். நான் இவ்வளோ நாளுக்குள்ளே இதை பண்ணி ஆகணும், அதை பண்ணி ஆகணும், இப்படி பண்ணி ஆகணும், அப்படி பண்ணால் ப்ரெஷர் ஆகும். ப்ரெஷர் தான் வரும். அடக்கி ஆளணும், ஒருத்தவங்க அடக்கி ஆளணும்னு நினைக்கிறதெல்லாம் மகா தவறு. விட்டுடுங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அடக்கி ஆளணுங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க. அன்பை பரிமாறுங்க, புரிதலுக்கு முயற்சி பண்ணுங்கள், புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள். அவங்க என்ன தான் ஆப்போசிட்டில் இருக்க புரிஞ்சிக்காமல் கட்டினா கூட எல்லாத்திட்டையும் வாங்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சத்திய பொருளை, மெய்ப்பொருளை கரெக்டாக சொல்லிவிடுங்க. அவங்க போயிட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வரத்துக்குள்ளே சிந்திச்சிடுவாங்க, முடிவுக்கு வந்துடுவாங்க. மகாத்மா காந்தியை அந்த விடுதலை போராட்டத்தில் எவ்வளோதான் அடின்னு அடித்தானும் உதைச்சானுங்க. ஜெயிலில் எத்தனை வாட்டி போட்டாலும் எல்லாத்தையும் வாங்கிக்குவார். வாங்கிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லுவார். பேச்சிலே சொல்லுவார், எழுத்தில் சொல்லுவார். அப்போ அவங்க அந்த வார்த்தையும் எழுத்தும் நல்லா சத்தியத்தை பிரகாசிக்கிறதுனால அந்த ஆப்போனண்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷார் ஒன்றும் பண்ண முடியல. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் பண்ணார். அகிம்சைன்னு பேர், சத்தியாகிரகம்னு. திரும்ப சத்தியத்தை திரும்ப சொன்னால் அங்கே தோற்று போயிடுவாங்க. யார்கிட்டையும் தோக்க வேண்டாம். சத்தியத்தை கரெக்டாக நடந்துக்கிட்டு இருந்தோம்னா யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம், யார் பின்னாடியும் போக வேண்டாம், அவங்களுக்காக நம்ம நடிக்கவும் வேண்டாம். அவங்கள இந்த வழியில் கொண்டு வரணும், அந்த வழியில் கொண்டு வரணுங்கிறதும் உங்கள் வேலை கிடையாது. இப்போ எனக்கு கூட இப்போ நம்ம செய்கிறோம், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். 1400 ஆடியோ வந்துட்டோம். ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? நடந்தே ஆகணும், செஞ்சே ஆகணும், பண்ணி ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போ. ஒன்றை வச்சு அவர் என்ன பண்ணணுமோ அவர் பண்ணிக்குவார். நீ அது இருக்கிறப்பே நடக்கணும்னு எதிர்பார்க்காது. நான் இருக்கும்போதே ரொம்ப பிரகாசிக்கணும், நிறையா வெல்த்தியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதுக்கு உனக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த சர்க்கிளில் அது நடக்கும். நீ கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செய். எப்போதும் போல் யதார்த்தமாக செஞ்சுக்கிட்டே வா. பலனை எதிர்பார்க்காத. சுவாமி மேலே நம்பிக்கை இருக்குல்ல, சத்து மேலே நம்பிக்கை இருக்குல்ல. என்ன நம்பிக்கை கூட அவசியம் இல்லை. கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செஞ்சாவே நீ அவர் செய்வார், செய்ய மாட்டார், இன்றைக்கி செய்வார், நாளைக்கு செய்வாருங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடும். அது நடக்கிற உனக்கு என்ன நோக்கம்? நீ எல்லோரும் நல்லா இருக்கணும். 1 கோடி பேருக்கு தமிழ்நாடு நாசிகத்தை பரப்பிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு வேதம் அவசியம்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ அதை செயல்படுத்தணும், முயற்சி பண்ணோம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்கோம்? லா ஆஃப் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு? அந்த அட்ராக்ஷனை, இறைவனுடைய அட்ராக்ஷனை வாங்கிறதுக்கு ஒரு கல்லை தூக்கி போடுறோம். ஒவ்வொரு கல்லும் தான் ஒவ்வொரு ஆடியோ. ஏதாவது ஒரு ஆடியோ என்ன பண்ணோம்? மொத்த குளத்தையும் வைப்ரேட் பண்ணோம். இப்போ வேறு இந்த மந்திரம் வேறு இப்போ இன்றைக்கி சொல்ல போகுது. நேற்று பேசினேன்ல, இந்த மந்திரத்தை சிகரத்தில் தியானம் பண்ணால் எந்த நோக்கம் நீங்கள் குறிக்கோளோட தியானம் பண்ணுறீங்களோ அந்த குறிக்கோள் உலகம் ஃபுல்லாக பரவும், பிரபஞ்சத்தினுடைய எண்டு வரைக்கும் போகும்னு சொல்லுது இந்த மந்திரம். அதனால் ஒரு நல்ல லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது இறைவனை சார்ந்ததாக இருக்கட்டும். இறைவனை சார்ந்தது ஒழுங்காக நடந்ததுன்னா நீங்கள் லௌகிகமானது தானாக நடக்கும். இறைவனை சார்ந்து நடத்துகிறதா நீங்கள் முயற்சி பண்ணணும். அங்கே தான் உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். அந்த ஆதாரத்தில் இந்த மனமில்லாத செயல்பாடு இருக்குது பாருங்கள். மனமில்லாத செயல்பாடு, நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன், இதை பண்ணி ஆகணும், அப்படி பண்ணி ஆகணும், இப்படி பண்ணி ஆகணும், இத்தனை டயத்துக்குள்ளே பண்ணி ஆகணும், இதெல்லாம் லௌகிகத்துக்கு. ஆன்மீகத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே டைமும் கிடையாது, ஸ்பேஸும். ஏன்னா ஜென்மா நீ வந்துட்டுருக்க. இப்போ இந்த ஜென்மா முடித்தா என்ன பண்ண போகிற? அடுத்தது அறிவுலன்னா திரும்ப பிறக்கணும். ஒரு பெரிய லாங் டிரைவ் அது.
லாங் ஜேர்னி. அதில் 30 ஆண்டுகள் உனக்கு சீரும் சிறப்பமாக செய்யணும். நீ சாகிற வரைக்கும் செஞ்சிட்டு இருக்குன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் முடிஞ்சிட போதா? இந்த ஜென்மான உனக்கு எல்லாம் முடிஞ்சிட போதா அப்படின்னா அவன் ஞானத்துக்கு வந்திருப்பான், தியானத்துக்கு வந்திருப்பான். முடிக்கணும்னு நினைக்கிறவன் சொல்கிறேன். பாக்கி பேர்லாம் அவன் பயணம் இந்த 30 ஆண்டுகள் தருந்தே அப்புறம் 20 வருஷம் நோயில் இருப்பான். முதல் 20 வருஷம் தெரியாமலே போயிடும். 20 to 50க்குள்ளே தான் வாழ்க்கை. அதை வென்றெடுக்கணுங்கிற அறிவு இருக்காது, குரு இருக்காது, அப்பா அம்மாவும் கரெக்டாக டியூன் பண்ண மாட்டாங்க. அதில் விழிச்சுக்கிட்ட குழந்த ஜெயிச்சிடும், விழிக்காத குழந்த தட்டு தடுமாறி பயணிக்கும். 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் வாழ்க்கை அந்த வேகமாக அந்த இதை எல்லாத்தையும் நிறுத்தணும், ஸ்லோ பண்ணிக்கணும். கொஞ்சம் நம்மளுடைய திசையை வந்து இறைவன் பக்கம் திருப்பணும். முதல்ல எஸ்பெஷலி அகத்துக்கு, அதுதான் அறிவு. அகத்தில் திரும்புறது தான் அறிவு. அகத்தில் திரும்பிட்டா அறிவு என்னவாகும்? அன்பாகும். அன்பாகும். எல்லாருக்கிட்டையும் ஒரே ஆத்மா தான் இருக்குது, யாரையும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். நம்ம சாப்பிட்ட மாதிரி அது சாப்பிட்டுச்சான்னு சிந்திக்க தோணும். அறிவு எல்லாருக்கும் வரணும்னு சொன்னோம். எல்லாருக்கும் இந்த அன்பு வரணும்னா எல்லாருக்கும் ஏதாவது நல்லது செய்யணும். அது அப்போ தான் பரோபகாரத்தை தலைவிரிக்கும். எப்போ பரோபகாரத்தம் வரும்னா எப்போ தான் பூர்ணமாக நினைக்கிறானோ, எப்போ நாம் நல்லா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானோ அப்போல்லாம் பரோபகாரத்தை வருதுன்னா என்னது? அன்புன்னு அர்த்தம். அன்புக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அறிவுக்கு வந்தால் தான் அன்பு வரும். அன்பு தொடர்ந்தால் அவன் அமைதி அனுபவிப்பான். இப்போ அமைதி இல்லாமல் உங்களை கர்மாவும் ஆணவமும் மாயையும் மாற்றி மாற்றி வச்சு செய்தா இல்லையா? அது புரியுதா இல்லையா? இப்போ எல்லார்ட்டையும் 3000 ரூபா பணம் இல்லையா ஒரு ட்ரிப்புக்கு வரத்துக்கு? இதாவது இந்த ட்ரிப்பு அது 3000, போன ட்ரிப்பில் 2000 தான். ஆனால் இப்போ 1500 கிலோமீட்டர் போயிட்டு வர போகிறோம். 3000 ரூபா இல்லையா? என்ன இல்லை? அறிவு இல்லை. வாழ்க்கையை வென்றெடுக்கணுங்கிற அறிவு கிடையாது. ஒன்றும் நேரம் இல்லாமா, இல்லை பணத்தை எடுக்கலாமான்னு இந்த வேனில் கால் வைக்கிற வரைக்கும் சிந்திக்கிறானா இல்லையா? சிந்திக்கிறான். இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்க்கை நடத்துகிறீங்க, வேதாந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடியும் வாழ்க்கை நடத்திட்டு தான் இருந்தீங்க. இப்போ வேதாந்தத்துக்காக 2 hour 3 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இது கெட்டு போச்சா? ரெகுலராக நடத்துகிறதெல்லாம் கெட்டு போச்சு. வேதாந்த கிளாஸ் போய் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம், எவ்வளவு மெச்சூரிட்டி வந்திருக்கா இல்லையா? எவ்வளோ மெச்சூரிட்டி, எவ்வளோ கிளாரிட்டி, எவ்வளவு மகிழ்ச்சி அளக்க முடியுமா? என்ன முடிவெடுத்தீங்க? குரு வாக்கியம் உங்களை தொட்டுச்சு. குரு வாக்கியம் எப்போ தொடும்? புண்ணியம் இருந்தால் தான் தொடும். புண்ணியம் இல்லைன்னா தொடாது. குருவே பார்க்க முடியாது. நீ எத்தனை பேர் குரு இல்லாமல் இந்த ஜென்மா ஃபுல்லாக செத்து போகிறான்? இந்த ஊரை விட்டே தாண்டாமல் எத்தனை பேர் செத்து போகிறான்? கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போவான், செவ்வாய்க்கிழமை போனான், எத்தனை பேர் செத்து போகிறான்? ஏன்? அவனுக்கு ஆனந்தம், அமைதி அதெல்லாம் ஒன்றுமே அவனுக்கு கிடையாது. அவர் போர்க்காலத்தில் இருக்கிற மாதிரி தான். அவர் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? எப்போ பார்த்தாலும் பயந்துட்டு துக்கத்துலையும். இதெல்லாம் மரண பயத்தை போக்கிடுங்க. மரணம் நமக்கு கிடையாது. பல கோடி ஜென்மாவாக பயணிச்சுக்கிட்டே வரோம், இன்னும் சுவாமியை நெருங்க முடியல. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். பல கோடி ஜென்மா ஒரு செல் உயிரிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுவாமியை நோக்கி தான் பயணிக்கிறோம். எல்லாருமே சுவாமியை நோக்கி தான் பயணிக்கிறோம். போகிற வழியில் வந்த வேலை சொந்த வேலைன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கடமைகளை கரெக்டாக செய்யணும். தவறவே கூடாது. கடமை தவறுனா சுவாமிக்கிட்ட போக முடியாது. கடமை தவறிட்டுலாம் சாமிக்கிட்ட யாரும் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது நம்மள்கிட்ட. ஞானிகள் சொல்கிறது தான் சொல்கிறேன், என்னுடைய சொந்த கருத்தில். குடும்பத்தெல்லாம் அப்படி நடுத்தரில் விட்டுட்டு நான் சன்னியாசம் அப்படின்லாம் இங்கே கிடையாது. ஏற்றுக்கிறது இல்லை. அவன் எங்கேயாவது பிச்சைக்காரனா நடுவில் வந்து செத்து போவான். குருவும் கிடைக்க மாட்டாங்க. குடும்ப கடமைகளை எல்லாம் மிகச்சரியாக செய்துக்கிட்டே என்ன பண்ணணும்? இறைவனையும் தேடணும், இறைவனையும் தேடணும், இறையும் தேடணும். இப்போ நம்ம வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ டெய்லி இந்த வருஷம் 365 நாள் இருக்கா. இந்த ட்ரிப்பெல்லாம் கூட்டி கலக்கி பார்த்தா ஒரு 330 நாள் 330 ஆடியோ வெளியிட முடியும், 330 வேல் பூஜை பண்ண முடியும், 330 நாள் தியானம் பண்ண முடியும், 330 நாள் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். 4 வேலை ஆச்சா? 330 நாள் சுவாமியினுடைய கைங்கரியங்களை பண்ண முடியும். 330 நாள் இந்த குடும்பத்தை கண்காணிக்க முடியும்.
இறைவன் நம்மளை எப்படி கண்காணிக்கிறாரு அது மாதிரி நம்ம குடும்பத்தை கண்காணித்தா போதும். அதுக்கு செடிக்கு தண்ணி இருக்கா, உரம் இருக்கா, அதுதான் நம்ம தேவையானதை கொடுக்கும், அது வளரும். அது எதுக்கு ஒரு எழுத்து இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சால் லைஃப் ரொம்ப ஈஸியாகிடும். போட்டு நம்மளே சுமக்கிற மாதிரியும் தலையில் வச்சுட்டு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படியே நிறைய கற்பனை பண்ணுறான். இதெல்லாம் அவசியம் இல்லை, அனாவசியம், அறிவில்லை. அப்படி ஒரு கோலை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, அதை செஞ்சு பாருங்கள். பெருசாக இல்லைன்னா கூட சின்னதாக ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிங்க, அதை செஞ்சு பாருங்கள். அது வெற்றி கொடுக்கும்போது நிறைய நம்பிக்கை கொடுக்கும். நாங்கள் எப்படி இப்படி வந்தோம், பெரிய காரியத்தெல்லாம் எல்லாம் ரொம்ப அனாயாசமாக முயற்சி இல்லாமல் வெறும் சாட்சி ஸ்வரூபமாக இருந்து செயல்படுத்துகிறோமா இல்லையா? நேற்று 25 கிரகங்களை 7, 8, 9, 10 இடம், எத்தனை 9 இடமா நேற்று? சீர்காழியோட 8ஆ 9ஆ? 9 இடம். என்ன நம்ம கூட இருக்கணும், இப்படி நடக்கணும், நல்லா நடக்கணும். எங்கே ட்ராபிள் வரும், எங்கே பள்ளம் வரும், எங்கே மேடு வரும், எல்லாம் க்ளீனாக தெரியும். எங்கே இவங்களை ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், எங்கே இவங்களை துரிதப்படுத்தணும், எங்கே அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், எங்கே அவங்கள ஃப்ரீயாக விடணும், எல்லாம் க்ளீனாக தெரியும். நமக்கு தெரிய 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 கரெக்டாக அதெல்லாம் நடக்கும். இதை நான் செய்கிறேன்னு நினச்சி ஏதாவது பண்ணேன்னா அதான் மடத்தணும். நான்லாம் செய்ய முடியாது, நான்லாம் யாராலும் செய்ய முடியாது. அவன் தான் செய்ய முடியும். அவன் தான் பிளான் பண்ணுறான், அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுறான், அவன் தான் அழைச்சின்னு போகிறான், அவன் தான் அழைச்சின்னு வரான். நம்ம பக்கத்தில் இருந்து சுவாமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் வாட்ச் பண்ணுறேன். நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு வாட்ச் பண்ணுங்கள். கூட இருக்கிறவங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க, வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியும் சுவாமி எப்படி விளையாடுறாருன்னு தெரியும். ஒன்றுலேயும் தெரியும். எடுக்கிற முடிவு எல்லாம் 100% கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு இது கூட இருக்காது. 51வது ட்ரிப்பு போட்டிருக்கோம். பெரிய லட்சியம் இல்லாட்டினாலும் சின்ன லட்சியங்களை அதை வைக்கணும். அதை செய்து பார்க்குறதுக்கு திங்க் பண்ணணும். அதுவே சத்து. அப்படி திங்க் பண்ண ஒவ்வொரு சத்தாக திங்க் பண்ண மொத்த சத்தாகிடும். லட்டுலாம் சேர்ந்து பூந்திலாம் சேர்ந்து லட்டாகிடும். அப்போ மகத்தான காரியங்கள்லாம் எளிமையாக அனாயாசமாக நடக்கும். அது 2024 செய்து பாருங்கள். 1000 ஆடியோ கேட்கணும், 1000 பூஜை அட்டன் பண்ணணும், குடும்பத்தை கவனிக்கணும், பொருளாதாரத்தில் இந்த நிலையை தொடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிவிட்டு நித்திய கர்மாவை ஒழுங்காக செய்யுங்க. 6 கோடியில் ஒவ்வொரு நடிகரும் ஆரம்பிக்கிறான் வருமானம். மினிமமே 6 கோடி. அதில் பெரிய 6 கோடி 10 கோடி அப்படியே வருது. டாப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை 35 கோடி வாங்குறாங்க. சிம்பு 35 கோடி. அதெல்லாம் யூடியூப்பில் ஏதோ பார்த்து தொலைக்க வேண்டியதாக இருக்குது. பணம்லாம் இப்படி போடுறானுங்களே பட்ஜெட்டுன்னா அது என்ன லாஸ்ட் இயர் பெய்டு புதுசாக வாங்குறது அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. அமிதாப் பச்சன் அவர் இவர் இப்படி ஷாருக் கான் எல்லாம் போய் டாப்பில், இந்திய சினிமாவில் டாப் 3ல் 105 கோடி அஜித் வாங்குறார். 110 கோடி சூப்பர் ஸ்டார் வாங்குறார். 120 கோடி விஜய் போன வருஷம் வாங்கியிருக்கார். யூடியூப்பில் போடுறோம். அப்போ எப்படி லட்சியமாக வைக்கிறீங்க நீங்கள்? எப்படி வந்துச்சு அந்த இதெல்லாம்? நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சும்மா சுவாமி எடுத்து கொடுத்துருவாங்களா? மனிதர்கள் எடுத்து கொடுத்துருவாங்களா? ப்ரொடியூசர் எடுத்து கொடுத்துருவானா? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்க, சத்தில் நின்று சின்ன சின்ன கோலையெல்லாம் சக்ஸஸ் பண்ணி வாழ்நாள் ஃபுல்லாக தபஸ் பண்ணுறாங்க. நம்ம தபஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் பணங்கிற வார்த்தையை கேட்குறோம். இஸ் பணம். இஸ்னது ஒரு சத்காரியத்தில் வெற்றி அடைகிற வரைக்கும் நிற்கிறது தபஸ். அது என்ன கொடுக்கும்? அறிவை கொடுக்கும். அறிவு என்ன கொடுக்கும்? இந்த காரியத்தை எப்படி செஞ்சு பார்க்கலாம், எப்படி செய்தால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு. அப்போ வாழ்நாளுக்குள்ளே தபஸ் பண்ணுறாங்க. புரியுதா? உள்ளே வந்துங்க ஒரு சங்கர்ஷம் இருந்தால் தான், ஒரு உராய்வு இருந்தால் தான் வெப்பமும் வெளிச்சமும் வரும். வெப்பமும் வெளிச்சமும் உராய்வு இல்லாமல், முயற்சி பண்ணாமல், பயிற்சி பண்ணாமல் வெப்பமும் வெளிச்சமும் வராது. அது வந்தால் தான் நீங்கள் கேட்குற இந்த இதெல்லாம் 120 கோடி 126 கோடின்னு நினைக்கிறேன்.
இவர் 120, சூப்பர் ஸ்டார் 120 நினைக்கிறேன். எல்லாம் எப்படி வருது? தபஸ் தான் காரணம். சும்மா அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுலாம் நான் அறிவு இல்லாமல் பேசக்கூடாது. அப்படிலாம் வராது. எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உழைச்சா, அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு உழைக்கலையா அவங்கள மாதிரி? அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கலையா மக்கள்? என்ன பண்ணல? வெறித்தம் இல்லை. எங்கேயோ உழைப்பான், எப்படியோ உழைப்பான். 10 நாள் உழைப்பார், 20 நாள் போகத்தில் இருப்பார். அவன் அவுட்டு. எவ்வளோ ஸ்டார் போயிடுறாங்க. அதனால் சின்ன இதெல்லாம் தான் பெரிய காரியம். இப்போ போன வருஷம் 2023 பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ குமரன் வேதம் ஒரு பெரிய மெகா சக்ஸஸ் தான் என்ன சொல்லுவேன். கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் இதெல்லாம். 28 உபநிஷத் தமிழ் பண்ணியிருக்கோம். வேறு என்ன செய்யணும்? நான் இன்னும் 10 வருஷம் ரெஸ்ட் எடுத்தால் கூட என்னை யாரும் கேட்க முடியாது. சொல்லி யோசனை பண்ணிப்பேன். நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா இந்த கணக்குக்காக சொல்கிறேன். இதெல்லாம் தெரியட்டும்ண்ணா. டக்குன்னு கிடைக்குமா? அது கிடைக்காது. 360 350 பூஜை பண்ணியிருக்கோன்னா கிடைக்குமா? ஒரு பூஜை எனக்கு 1000 கோடிக்கு சமம். சின்னதாக ஒழுங்காக செஞ்சால் தாங்க பெருசாக செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களால் முடியாதா? கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதா? ஆடியோ கேட்க முடியாதா? ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ கேட்க முடியாதா? நல்லா இருக்குன்னா 2 ஆடியோ கேட்க முடியாதா? அதுவே அழைச்சிட்டு போயிடும். ஒரு லெவல் தாண்டுற வரைக்கும் தாங்க. நீங்கள் அந்த சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை அந்த சூழ்நிலையே மாறிடும். அப்போ போராட்டம், பிரச்சனை, குழப்பம் அதெல்லாம் இருக்காது. நம்ம அதுக்குள்ளேயே இருந்து அதெல்லாம் அலையெல்லாம் ஓயட்டும், நான் அப்புறமா குளிக்கிறேன்னா குளிக்க முடியாது. நீ உள்ளே போனீங்கன்னா அலையெல்லாம் இல்லாத இடத்துக்கு போயிடுவேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ என்னப்பா இந்த இது வருது போல், சாமி ஊர்வலம் வருது போல் இருக்குது. இந்த மந்திரம் நேற்றே இது பண்ணணும், ஆரம்பிக்கணும்னு. சரி, சவுண்டு டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் பேசிகிட்டே இருப்போம். இந்த மந்திரத்தில் நீ 0க்கு போகணும்னு சொல்லு. சூன்ய பாவம்னு சொல்கிறோம்ல, இதில் இந்த ஞானம் இல்லாமல் சூன்ய பாவத்துக்கு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் திரும்பிடுவாங்க. எப்படி போனாங்களோ அப்படி திரும்பிடுவாங்க. திரும்பினாங்கன்னா எந்த அறிவும் அவங்களுக்கு வந்துடுமா? ஞானம் வந்துடுமா? மோட்சம் வந்துடுமானா கிடையாது. இவங்க விருப்பப்படுறப்பெல்லாம் அங்கே போய் இருக்க முடியும். நிஷ்டைக்கு போக முடியாது. ஞானம் ஒண்டி தான் நிஷ்டை கொடுக்குது, அங்கேயே நிறுத்துறது. ஞானம் ஒண்டி தான் படிக்கட்டு ஏறினது தான். யோகமும் பக்தியும் நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஏறும் இறங்கும். ஏன்னா அறிவு இல்லாமல் ஏறுது, அறிவு இல்லாமல் இறங்குது. அறிவை பயன்படுத்துறது இல்லை. அங்கே சுவாமி அப்படின்னு மனசார நினச்சா சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம். அடுத்த நாள் சுவாமியை நினைக்கணுங்கிற அறிவு இருந்தால் தானே. நித்யானந்தன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்ல, நித்தியப்படி சுவாமியை தரிசனம் பண்ணணுங்கிறது. 8 மணி நேரம் நீ சத்துவகுணத்தில் இருக்கணுங்கிறது இங்கே வந்து பிற்பாடுதான் தெரிஞ்சிச்சு. அப்படி தானே? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? 8 மணி நேரம் நம்ம தமோ குணத்தில் இருக்கோம், 8 மணி நேரம் ரஜோ குணத்தில் இருக்கோம், 8 மணி நேரம்லாம் 16 மணி நேரம் ரஜோ குணத்தில் நம்மளை வச்சு செய்யுது அப்படிங்கிறது முன்னாடி தெரிஞ்சிச்சா? இப்போ எப்படி தெரிஞ்சிச்சு? உங்கள் புண்ணியம் வேலை செய்ய ஆரம்பிச்சது குரு அனுப்புனார் சுவாமி. அப்போ இந்த சூன்யபாவம்னு சொல்கிறோம் இல்லையா, சூன்யபாவம் தான் 0. இப்போ டெல்டா நிலை. அதை அவர் கேட்டிருக்காரு. ஒரு ஆடியோ குரூப்பில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த ஆடியோவில் என்னது 4 நிலை சொல்கிறீங்களே, ஆல்ஃபா, பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டான்னு. அது குறையுது, எது ஏறுதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் பேசியிருக்கோம். நம்மளுடைய மன அலைகள் ஹிருதயத்தில் இருக்கும்போதும் மன அலைகள் தான் என்னவாகுது? பர் செகண்டு 40 சுற்று சுற்றுது. புருவமத்திக்கு வரும்போது தான் அதே 40 சுற்றுறது தான் எது வரைக்கும் கொண்டு வரோம்? 4 வரைக்கும் கொண்டு வரோம். 40லேருந்து 4 10 மடங்கு என்ன பண்ணுறோம்? அறிவு என்ன பண்ணுது? எவ்வளோ அழகாக பதில் கொடுக்குது பார்த்தீங்களா? உங்கள் அறிவு, மெய்யறிவு, குருவுடைய வாக்கியம், வேதத்தினுடைய மகா வாக்கியம், நீ அங்கே நில்றா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே என்ன பார்க்க? உயிரை பார்க்குற. குரு அன்னைக்கு தீட்சைக்கு என்ன பண்ண? உயிரை தொடுறாங்க. அவங்க பூர்வமாக எங்கே தொட்டாலும் அங்கே வந்து நிற்கும். இந்த 5 பேருக்கு இறைவன் கொடுத்த வரம். மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா? மிஸ்யூஸ் பண்ண மாட்டான். சத்குரு மிஸ்யூஸ் பண்ண மாட்டான். அதனால தான் அதை இலவசம்னு சொன்னோம். தீட்சை இலவசம்னு சொன்னோம். தீட்சை இல்லாமலே இவ்வளவு செழிக்கிறீங்களா இல்லையா? செய்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை தான். என்ன தீட்சை கொடுக்காமலேயே அவங்கள தீட்சித்தான் மாற்றிடணும். அதே மாதிரி அங்கே அடியார்களுக்கு சொன்னேன், எத்தனை நாள் எதுக்காக விபூதி விடுறேன்னு.
அப்படி தான் கடவுள் நமக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கான். நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளை நமக்கு சொல்லாமலே செஞ்சுட்டு இருக்கான். அது நமக்கு தெரியலை. நம்ம அப்பா அம்மா மாதிரி, நம்ம அப்பா அம்மா ஒவ்வொன்றுக்கும் குரு மாதிரி எடுத்து சொல்லி சொல்லி செய்கிறாங்க, செய்ய மாட்டாங்க. அப்பா அம்மா செஞ்சுருக்க நன்மைகள் நம்ம சொல்ல முடியுமா, விளக்க முடியுமா? நமக்கு 1% தான் தெரியும். அது மாதிரி தான் அம்மா அப்பா கடவுள் நமக்கு செய்கிறான். பிரபஞ்சம் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது புரியலை. கொடுத்த வேலையை விட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு கிடக்கும். அப்போ தான் துக்கம் வருது, பிரச்சனை வருது, குழப்பம் வருது. பயம், துக்கம், குழப்பம், பிரச்சனையெல்லாம் செயற்கை. அறிவில்லாதவனுக்கு தான் வரும், அறிவுள்ளவனுக்கு வராது. வந்தாலும் அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். அது வரும், நிற்கும், போயிடும். மற்றவன் அதுக்குள்ளே பூந்துக்கிட்டு குடும்பத்தை ஒரு தலையில் சுமந்துட்டு இருக்க மாதிரியும், பிஸ்னஸ் ஒரு தலையில் சுமந்துட்டு இருக்க மாதிரியும், பிள்ளைங்க 3 பொண்ணுடைய கல்யாணத்தை ஒரு தலையில் சுமந்துட்டு இருக்கிற மாதிரியும், பொறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பெரியவங்க சொல்லுவாங்களே தவிர அப்படியே நீ அப்படியே தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்க முடியுமா? ஒரு 10 கிலோ குழந்தைய எவ்வளோ நேரம் நீ தோளில் சுமப்ப, இடுப்பில் சுமப்ப, நெஞ்சில் சுமப்ப? நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது. பொறுப்பு இல்லாதவன் அப்படி அவனுக்கு சொல்லுது. பொறுப்பாக இருக்கிறவன் ரொம்ப ஓவர் பொறுப்பாக இருக்கீங்கன்னு தான் சொல்ல வருது வேதம். ஓவர் லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வருது. அதனால் இந்த டெல்டா நிலை சூன்ய பாவத்துக்கு போகணும்னு சொல்லுது இந்த மந்திரம். சூன்ய பாவங்கிறது அறிவை தாண்டி பூர்வ மத்தியிலேருந்து சகசிராரத்துக்கு போகிற வழியில் அறிவை தாண்டி அன்பை தாண்டி அமைதிக்கு போகிற எந்த நிலை அமைதினா 0 நிலை அமைதிக்கு போகணும். இந்த பூர்வ மத்தியிலேருந்து மேலே தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அங்கே சுத்த எப்படி இருக்கு? இந்த 12 சுற்று தான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வேகத்தை குறைக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக நடுவுக்கு வரணும். ஒரு இது சொன்னேன்னா, ஒரு கல்லை கட்டி சுற்றுறதை சொன்னேன்னா, நீங்கள் ஸ்லோ பண்ணினீங்கன்னா அந்த கல் நடுவுக்கு வர மாதிரி நம்ம சித்தானது நடுவுக்கு அந்த சத்தினுடைய மேக்னெட்டிக் பவர் இருக்குல்ல, வசீகரிக்கக்கூடிய இழுக்கக்கூடிய அந்த பள்ளம், அந்த பள்ளத்துக்கு வந்தால் அது உள்ளே போயிடும். அப்புறம் அங்கே சத்தம் சித்தம் இல்லாமல் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும், வெட்ட வெளியாக இருக்கும். வெட்ட வெளி தான் ஒரு லோகம், வெட்ட வெளி தான் சிவம். ஆனந்த வெட்டவெளி, ஞான வெட்டவெளி, பிரணவ வெட்டவெளி. இறைத்தன்மை இருக்கும், அறிவுத்தன்மை இருக்கும், ஆனந்தத்தன்மை இருக்கும். இப்போ அந்த அமைதிக்கு போன்னு சொல்லுது இந்த மந்திரம். அமைதிக்கு போங்கிறது கிட்டத்தட்ட என்ன டெல்டா நிலை, 0.0 to 3, 3 to 0. அது எப்படி போனால் தேவா ஜோதிர் உத்தீஷ ஈஸ்வோ. இந்த தேவர்கள் உபதேசம் கேட்டாங்கல்ல, கொஞ்ச நேரம் நிறுத்துப்பா, போட்டோம், சுவாமி ஊர்வலம் போகட்டும். அப்போ அந்த வாய்ஸ் மெசேஜில் உங்கள் கிட்டக்க வந்தாலே ஒரு இறை உணர்வு வருது, பூர்வமத்தி தொடிக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர் கேட்டார். ஒரு பக்தன் ஆரை தான், ரெண்டும் இருக்குது, பக்தியும் இருக்குது, இப்போ இந்த சிஷ்யருடையும் இருக்குது. பக்தி இருக்கிறதுனால உள்ளே விளங்கக்கூடிய அந்த இறைவனை அவர் உணர்றாரு, அதனால் இறை உணர்வு வருது. சிஷ்யரோட இருக்குது, முக்தி வேணுங்கிற ஒரு தேடுதல் இருக்குது, அதனால பூர்வமத்தி துடிக்குது. இந்த இறைவனை பார்த்தாலும் சரி, வேத விசாரம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, தியானத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலேயும் வரும், உடனேயும் வரும், சுவாமியை தரிசனம் பண்ணோன்னே வரும், பூஜையும் அதே தான் 1 மணி நேரத்தில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் இந்த சித்தானது பூர்வமத்திக்கு வரும். பூர்வமத்திக்கு நான் வந்துட்டேங்கிற உணர்வை ஏற்படுத்துறது ஒரு குருன்னு ஒரு இது இருக்கும். நமக்கு அந்த இடம் விசேஷமாக தெரியும், இல்லை துடிக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்ல பக்குவியாக இருக்காங்கன்னா பூர்வமத்தி துடிக்கும். அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். பூர்வமத்தி துடைக்கிறதும் இறைவன் உணர்வு. அது யாருன்னா இந்த 5 பேருக்கு அந்த வரத்தை இறைவன் கொடுத்துருக்கான். நான் சொன்னேன் இல்லையா, உடம்பு ஃபுல்லாக அந்த வியாபிச்சிருக்கு அந்த உயிர். எங்கே தொட்டாலும் நான் அது தெரியுதில்ல. அந்த உணர்வு குருவை பார்த்தாலும், இறைவனை பார்த்தாலும், யோகிகளை பார்த்தாலும், ஞானிகளை பார்த்தாலும், சித்தர்களை பார்த்தாலும், ரிஷிகளை பார்த்தாலும் அவங்க அருகில் போனாங்கன்னா அது இந்த உணர்வு ஏற்படும். இவர் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு என்கிட்ட. அது மாதிரி நூற்றுக்கணக்கானவர்கள் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட பேசும்போதெல்லாம் முடி செலுக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்படி காட்டுவாங்க, எங்கிட்டே காட்டுவாங்க.
ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நம்ம யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. இந்த நேரம் பேச்சிலேயே அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவாங்க, கை கட்டுவாங்க, அப்படியே உட்காருவாங்க. ஆனால் நமக்கே ஒரு இதுவாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் விளங்குறாருன்னு அர்த்தம், பிரகாசிக்கிறாருன்னு அர்த்தம். இது யாருக்கு புரியும்னா பக்தனுக்கு புரியும், முக்தனுக்கு புரியும். அதான் அதுக்கு பதில். அவருக்கு நான் தனியாக பேசலை, இதுக்கு அதில் பதில் சொன்னோம். உங்களுக்கும் அந்த, ஏன்னா அதுக்கு முதல் நாளோ 2 நாளைக்கு முன்னாடி தான் குருவுக்கு அந்த வல்லமை உண்டுன்னு சொன்னேன்ல, அதுக்கு அது ஆதாரம் கொடுக்குறாரு. யாருக்காவது சந்தேகம் இருக்கலாம், அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு இறைவன் ஒரு சிஷியனை வச்சு. இப்படி அவர் ரொம்ப நாளாக கேட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளாக அவர் பழக்கத்தில் வந்து 10-20 வருஷமாக இருக்கார். ஆனால் நம்ம பேச ஆரம்பித்தது இப்போ தானே, அது வரைக்கும் நம்ம பேசலை, ஞானம் பேசலை. அதுலேருந்து கேட்குறார், டே 1லேருந்து அவரும் கேட்குறான், அவங்க மிஸ்ஸஸும் கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் பெரிய பக்திமான், காவடி போட்டு ஆடுவார், செம்மத்தியாக ஆடுவார். இப்போ இந்த மந்திரத்தை ஆரம்பிக்க விட மாட்டேங்குது. இதில் வந்து தேவாக, அந்த தேவர்கள் தானே போயிட்டு பிரம்மாட்ட கேட்டாங்க, எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க பற்றி சொல்லுங்கன்னு. அந்த தேவர்கள் இந்த ஓங்காரத்தை ஜபிப்பா, ஓங்காரத்தை 3ஆக நினைக்காத, 1ஆ நினச்சி ஜபிப்பா, அதுதான் பிரம்மன்னு சொன்னான். அப்படி ஜபிக்கிறதுனா உள்ளே பிரகாசிக்கும். உள்ளே பிரகாசினா அதான் சித்த சுத்தி. அப்படி பிரகாசிக்கிறதுனால என்னன்னா, ஜோதிர் உத்தீஷ் ஈஷா ஈஸ்வா ஈஸ்வரியா போன்ற பொறாமை காமக்ரோதாதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் உணர்றாங்க அந்த வெளிச்சத்தில். நம்மள்ட்ட அப்போ தான் நமக்கு எல்லாம் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்குவோம். நம்ம ஒத்துக்காமல் நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை நினச்சிக்கிறோம். தவறுகள் நம்ம ஒத்துக்க மாட்டோம். தவறுகள் இருக்கிறது, அறிவு இருந்தால் தான் தவறுகள் இருக்கிறது தெரியும். ஒரு நன்றி உணர்வு, பல பேருக்கு நன்றி இல்லை, நன்றி கெட்ட உலகம்லாம் சில பேர் கோபத்தில் பேசுவாங்க. நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், நன்றிலாம் நீ முதல்ல நீ சொல்கிறதையே சொல்லக்கூடாது, அதுவே தவறு. ஒரு பாயிண்ட்டு, நன்றி அவனுக்கு இல்லை இருக்காதுன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு மூடப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஒருத்தன் நன்றி சொல்கிறான்னா அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறான்னா அவனுக்கு அறிவு கண்ணு திறந்துச்சுன்னு அர்த்தம். நன்றி சொல்ல தோணும். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வரப்போ என்ன பண்ணுறோம், நன்றி சொல்கிறோம். நிறைய நன்றி, நமக்கு நிறைய பேர் நன்றி சொல்கிறாங்க. நமக்கு 10 பேர் சொல்கிறாங்க, நம்ம ஒரே ஒருத்தவங்களுக்கு சொல்கிறோம். வந்தோடனே காலை தொட்டு கும்பிட்றோம், இந்த கோபுரத்து படிக்கட்டை தொட்டு கும்பிடுறோம், ரூமை கதவை திறந்த சண்முக திருவடியை தொட்டு கும்பிட்றோம், மயிலை தொட்டு கும்பிட்றோம். மயில் யார் தெரியுமில்ல, வேதம். வேதத்து மேலே தான் சுவாமி உட்கார்ந்துருக்காங்க. வேதத்தினுடைய பிரதிமா தான் மயில். எதை வாகனமாக வச்சுருக்காரு பாருங்கள், சாதாரண ஆள் இல்லை. ஞானஸ்கந்தன்னு சொல்லி சும்மா இல்லை. எதை பிரகாசிக்க வைக்கிறாருன்னா தன்னை விட வேலை பிரகாசிக்க வைக்கிறாரு. வேல் என்னது, வேல் தான் ஞானம். அது எப்படி இருக்குது, ஆழ்ந்து அகன்று ஷார்ப்னஸ். சத்தியம் ரித்தம் கூர்மை ஓர்மையெல்லாம் சொன்னமே எல்லாம் அதுக்குள்ளே அடங்குது. சத்தியம் ரித்தம் ஷார்ப்னஸ். நன்றி சொல்கிற அது ஒரு பாயிண்ட். அது நன்றி சொல்ல தோணும், யாரும் சொல்லித்தர வேண்டாம். அந்த கண்ணு திறந்து இருந்துச்சுன்னா, நெற்றி கண்ணு திறந்து இருந்தால் எல்லாமே புரியும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுதா இல்லையா? இப்போ நீங்கள் சாமானியர் லிஸ்ட்லேருந்து இந்த சர்க்கிளில், ஞான சர்க்கிளில், ஞான யோகம் வரைக்கும் ஞானியாக இருப்பீங்க. ஞான நிஷ்டை ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அடுத்தது யோகத்துக்கு போவீங்க. 3த்தையும் என்ன சொல்கிறேன், பேரலாக கொண்டு போங்கன்றேன். எளிமைப்படுத்தப்படும், ரொம்ப எளிமைப்படுத்தப்படும். நமக்கு எல்லாம் வேணும், எதுவும் வேண்டாம். ஒன்றுலே ஜெயிக்கலாம். ஒன்றுக்கு ஆதாரமாக ஒன்றுக்கு ஒன்று, 3மே என்னை பொறுத்த வரைக்கும் 3 வெவ்வேறு இல்லைங்க. 3 ஒன்று தான் சொல்லுதே, ஒன்று பிணைஞ்சு தான் இருக்குது. இப்போ சத்த சித்த ஆனந்தம் ஏன் 3ஆக பிரித்தாங்க? 3 இருக்குது அதுக்குள்ளே. எது, அந்த ஒன்றுக்குள்ளே சிவம்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றுக்குள்ளே, பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஒன்றுக்குள்ளே அன்பும் இருக்குது, அறிவும் இருக்குது, ஆனந்தமும் இருக்குது. அது விரியும் போதே இவ்வளோ தெரியுது. அது சுருங்கும் போது ஒரு விதை தான், ஒரே ஒரு விதை தான். விதைக்குள்ளே எத்தனை இவ்வளோ பெரிய விருட்சம் இருக்க. இந்த பகுத்தறிவுலாம் இப்போ எங்கே போச்சு? இந்த விதைக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய மரம் இருக்குது? அதெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதான் என்கிட்ட உள்ள அந்த தவறுகள்லாம் அந்த வெளிச்சத்தில் தெரியுது. துவத்தியா, அது 2வது என்ன தெரியுமா, பயம் ஏவ பஷ்யந்த. பயம் என்ன, அது என்ன, இது என்ன, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இமம் ஓங்காரம் அக்ரவித்யோ, இந்த ஓங்காரத்து எல்லாம் காரணம் இந்த ஓங்காரத்துடைய அந்த வெளிச்சம்தான். அக்ரவித்யோ துரிய ஆத்மானம், துரியத்தில் சித்தை, அனுஷ்டுபா பிரணவம் ஓங்காரம் 3 ஒன்று தான். நரசிம்மம் பரமாத்மா பிரம்மம் எல்லாம் ஒன்று தான்.
அந்த அனுஷ்டுபாவை பிரணவமாக அன்விஷய அந்த ஓங்காரத்தை வச்சு அந்த சத்தை தேடணும். அன்விஷய தேட வேண்டும். 4 எழுத்துக்களை ஒன்றாக்கி பிரம்மமாக தேட வேண்டும், அறிய வேண்டும், ஆராய வேண்டும். விசாரம் பண்ணுறோம்ல, இப்போ பேசுகிறோம்ல, இதெல்லாம் விசாரம் தானே. ஒரு கருத்தை கான்செப்டை ஒரு பேசுகிறோமா இல்லையா? ஒரு கான்செப்டை கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுகிறோமா இல்லையா? அது விசாரம். அப்படி அன்விஷய அந்த ஓங்காரத்தை பிரித்து பார்க்குறது தான் அன்விஷயம். பிரித்து பார்த்து தேட வேண்டும். என்ன தேடினீங்கன்னா பிரணவம் ஏவ பிரவனேன ஏவ இந்த பிரணவத்தினால மட்டுமே தஸ்மின் அவஸ்திதாக தஸ்மின் அந்த நடுவில் அந்த பிரம்மத்தில் இந்த சித்தானது அவஸ்திதம் நன்றாக அமரும். இப்போ அமைதியாக சொல்ல வேண்டாம், அமைதியில் அவன் இருக்கிறான். புரியுதா? நீ கண்ணால் பார்க்காத, காதால் இதை கேட்காத, அதை பார்க்காத, அதை செய்யாத, காமகுரோதாதிகள் பண்ணாத, அதெல்லாம் நீ சொல்லி இருந்தாலும் அவன் கேட்க முடியாது, அவனால் கேட்க முடியாது. அந்த உடம்புல வச்சுக்கிட்டு அவன் அந்த உடம்புக்கு என்ன? ஏன்னா மனமே எதை பார்க்குதோ அதுவாகிடும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எதை பார்க்குறீங்களோ அதுவாகிடும். சாப்பாடை பார்த்தா பசிக்குதுன்னு சொல்லும். ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு சொல்லும். ஒன்றுக்கும் அப்படி போயிட்டுதான் இல்லையா? அது பின்னாடி அதுவாக ஆகிடும், நாம ரூபமாக ஆகிடும் இந்த மனம். சயின்ஸாக தானே சொல்லுது, வாட் யூ திங்க் யூ பிகம். இது முக்கியமான இந்த வாட் யூ திங்க் யூ பிகம்ங்கிற சயின்ஸு தான் நம்ம அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு பூரணமான சப்போர்ட் பண்ணுது, 100% சப்போர்ட் பண்ணுது. கடவுள் இல்லைன்னு சொல்கிறத கூட இதை மறுக்க முடியாது. எதை நினைக்கிறியோ நீ அதுவாகிறேன்னு சொல்கிற வாக்கியம் இருக்கு, அது பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்தத்துலேருந்து தான் பகவத்கீதை போகுது. அதுமாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிற, அது என்ன? அதான் வினை, அதான் கர்மா. நீ செஞ்சது தான்ப்பா ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நீ செஞ்சது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் யார் சொன்னது? நம்ம தாத்தா தான் சொன்னார். திருவள்ளுவர் தாத்தா சொன்னாரா இல்லையா? முற்பகல் செய்யன் பிற்பகல் விளை. நல்லது பண்ணால் நல்லது, கெட்டது பண்ண, அதுதான் கர்மான்னு சொல்கிறோம். கர்மா தடுக்குதுன்னா நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னா ஒத்துக்க வேணாம். என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, உன்னை வச்சு செய்யும். அது நீ செய்கிறதான்ப்பா ரிட்டர்ன் ஆகுது. நல்லது பண்ணால் நல்லது, நல்லதும் கெட்டதும் செய்யாமல் சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு. அப்படி உன்னால் இருக்க முடியாது. ஏன்? அதுக்கு அறிவு வேணும். நல்லதும் கெட்டதும் செய்யாமல் இருக்கிறதுக்கு அறிவு வேணும். அதெல்லாம் கடந்ததில்லை சொல்கிறேன். டெய்லியே பிறந்தவனே அமைதியாக இருந்தால் சொல்லுது. முதல்ல அமைதியில் இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை ஃபுல்லாக அமைதியாகவே எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்கும் அமைதியாக இருப்பேன். அமைதியே இல்லை. எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வெளில வந்துட்டோம். ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு வந்துட்டோமா இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் நீ வேகமாக போனீங்கன்னா நீ அவுட்டு, நீ மேலே போயிடுவ அப்படின்னு சொன்னால் தானே அடங்குறான். அது வரைக்கும் அவருக்கு வானமே இல்லைன்னு விரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஆசைகளையும் காமத்தையும் கோபத்தையும். 3 பிரதர்ஸ், காமம், குரோதம், லோபம். சத்தியச்சித்தானந்தம் எப்படி பாசிட்டிவாக இருக்கோ, காமக்ரோதம் இதெல்லாம் மனசில் இருக்கிறது. எல்லாம் பூர்வமதிக்கு வர வரைக்கும், தொண்டை வரைக்கும் தாங்க. அதெல்லாம் க்ளீனாக சொல்கிறேன். லொக்கேஷனே சொல்கிறேன், யார் சொன்னாங்களோ அடியேன்னு சொல்கிறேன். ஆணவம் கர்மம் மாயங்கிற விஷம் கண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. காமக்ரோதாதிகளும் இங்கே இது வரைக்கும் தான். இதை கடக்க வைக்கிறது தான் குருவுக்கு வேலை. குருவுக்கு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமில்ல? இந்த ஆணவ கர்ம மாயை கடந்தால் தான் அவன் நம்ம பேசுகிறது புரியும். அப்போ தான் அவனுடைய ஸ்வரூபம் புரியும். அதுதான் சேலஞ்ச். அதுதான் உன்னை மேலே ஏற விடாமல் தடுக்குது. உனக்கு எல்லா துயரங்களையும் கொடுக்கறது இந்த ஆணவம் கர்ம மாயை. ஆணவம்னா என்ன? தெரியலன்னு சொல்கிறல்ல. என்ன பண்ண இவ்வளோ நாள் 50 வருஷமாக என்ன பண்ண நீ? தெரியலங்கிற அறிவு இல்லை உனக்கு. எதை கேட்டாலும் தெரியல. ஆன்மீகத்தை பற்றி 0. பாக்கியம் எல்லாமே தெரியும். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. அது உனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கும். மித்யா ஞானம் ஜீவனாம்சம் கொடுக்கும். மெய்ஞானம் தான் இது. மெய்ஞானம் விஞ்ஞானம்னு 2 வார்த்தை இருக்குல்ல. மெய்ஞானங்கிறது உயிரை பற்றிய அறிவு, மெய்யை பற்றிய அறிவு, சத்தியத்தை பற்றிய அறிவு. விஞ்ஞானங்கிறது உடம்பை பற்றிய அறிவு. உடம்பை தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். உயிரை அவனால் ஆராய்ச்சி பண்ணவே முடியலையே. மேட்டர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. மெட்டீரியலிசம்னு சொல்கிறோம் இல்லையா? அது தோன்றும் நிற்கும் மறையும். உயிர் தோன்றவும் தோன்றாது, நிற்கவும் நிற்காது, மறையும் மறையாது. அது எப்போதும் போல இருக்குது. எப்போதும் போல யதார்த்தமாக இருக்குது.
இந்த ஓங்கார வித்திய வெளிச்சத்தினால துரியத்தில் நடுவில் ஆத்மானம் இந்த ஓங்காரத்தின் மூலமாக இந்த சித்தானது அந்த சத்தில் தஸ்மின் சத்தில் அவஸ்திதாக நன்றாக அமர்ந்துடுது, ஸ்திதமாயிடுது. ஸ்திதப்பிரஜன்னு சொல்கிறேன்ல, அப்படி உட்காருது. எப்போ நீங்கள் தபஸ் நான் சொன்னாலே இந்த 10, 12 இப்போல்லாம் அடியன் உட்காந்தவொடனே நடுவில் நடு புரியுதா? நமக்கு தெரியும் ஹிருதயத்தில் நீங்கள் பண்ணாலும் சரி, பூர்வம் அடியன் 2 இடத்துல பண்ணலை, மேலே ஒண்டி தான் பண்ணிட்டு இருக்கேன் டே 1லேருந்து. இது ஒன்று தான் 3மே. நீங்கள் எங்கே பண்ணாலும் பூர்வமத்தி வெளிச்சம் வரும். உங்களுக்கு பிடிக்கிற இடம், இறைவன் கொடுக்குற இடம், லொக்கேஷன் தானே ஆதார சக்கரம்னு நம்மளை வடிவமைச்சோம். அது செஞ்சு பாருங்கள், அது புரியும். அன்றைக்கி ஆக்ஞா பற்றி பேசினேன், இன்றைக்கி துரியம் பற்றி பேச போகிறேன். அன்றைக்கி கொஞ்சம் பேசியிருக்கேன், கொஞ்சம் போன 8வது ஆடியோ, 8வது ஆடியோவும் 7வது ஆடியோவும், ஒவ்வொரு ஆடியோவும் இந்த இறைவனை தேடுறவனுக்கு 1 கோடி ரூபாய் பொறும். முமுட்சுவுக்கு சொல்கிறேன், நல்ல தீவிர முமுட்சுவுக்கு. எத்தனையோ நாள் புரியாமல் இருந்திருப்பான். சித்தர்கள் சொல்கிறாங்க, தமிழில் சொல்கிறாங்க, புரியாது, தமிழர் தான் நம்ம. ஆனால் அந்த பாட்டு நம்மளால் கரெக்டாக உட்பொருள் சொல்கிறவங்க யாரும் இல்லை. சித்தர்கள் சொல்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், ஞானிகள் சொல்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், யோகிகள் சொல்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். 3த்தையும் சேர்த்தா தான் அந்த ஸ்ட்ரக்சர் வருது. இல்லைன்னா 33% புரியும். இப்போ தஸ்மின் அவசித்தாக நன்றாக அமர்ந்தது. தேப்பிய அவர்களுக்கு தத் ஜோதி ரஷ்ய அந்த சுடரின் சர்வசிய பூரத்தக இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அதுதான் அடைக்கலமாக இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் ஷெல்டர் என்னது, வீடு என்னது, அந்த பகுதி தான், நடுதான். புறத்தக ஸ்ரீபாத்தம் நன்றாக வெளிகிறது, அந்த சுடர் நன்றாக விளங்குகிறது. எப்படி விளங்குகிறது? அத்வைத்தம், ஓர்மை சொன்னால, ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை, சத்தியம், ரிதம், ஷார்ப்னஸ் தான் கூர்மை, சத்தியம்தான் நேர்மை, ரிதம் தான் சீர்மை. இப்போ எல்லோரும் இப்போ நம்ம சொன்ன 360 சொன்னோமா, 360 ஆடியோ சொன்னோமா, ஒரு வருஷத்துக்கு கேளுங்கன்னு சொன்னேன். எவ்வளோ 330 330 336 சரி, 330 ஆடியோவையும் கேட்கணுன்னு நினச்சது சத்தியம். அதை செய்த ரிதமாக அதை தான் தீர்க்ககாலின் நிரந்தரியாக கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க சிஷியர்களுக்கு. வெற்றியாளர்களுக்கும் அது பொருந்தும். அந்த ரிதம் தவறாமல் ஏக்கரசம், எனக்கு உபதேசம் சாந்தம் ஏக்கரசம் ரெண்டும் ஒன்று தான். இந்த நவரசங்கள் வந்து மோதுனா ஏற்காது, ஏன்னா அது மோத முடியாது முதல்ல. ஏன்னா அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க, நடுவுக்கு போயாச்சு. இப்போ யமன் வந்து அந்த பக்த பிரகலாதனை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் விரட்டினான், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு பாசக்கயிறு வீசலாம், ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் இவருடைய பாசக்கயிறு வேலை செய்யாது. டைம் போச்சுன்னா அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்த சர்க்கிளில் எப்போ வருமோ அப்போ தான் அவனை பிடிக்க முடியும். அது மீறி இவன் போடுறான். மீறி யமன் வந்து பிரகலாதன் மேலே அவனும் சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சுட்டு இருக்கான். சன்னதியில் இருக்கான், குரு சன்னதியோ சிவ சன்னதியோ, அங்கே இறைவன் சன்னதி. அது அங்கே வந்து இந்த துஷ்ட சக்திகளோ எந்த வேறு நெகட்டிவ் எதுவுமே வேலை செய்ய முடியாது. அதனால் பனிஷ்மெண்ட்டை இவனுக்கு கிடைக்குது, எவன் பாசக்கயிறை போட்டானோ அவனுக்கு கிடைக்குது. அதனால் அந்த தொட முடியாத இடத்துக்கு போகிறது தான் நடு. புரியுதா? எதாலையும் தொட முடியாது, யாராலையும் தொட முடியாது. உங்களை நீங்களே வெளியில் வந்தால் தான், அந்த எல்லையை விட்டு வெளியில் வந்த, நடுவை விட்டு வெளியில் வந்தால் தான். நம்ம நடுவை விட்டு வெளியில் வரோம், எப்போ வரோம்? கண்ணை திறந்தோடனே நடுவை விட்டு வெளியில் வரோம். நடுவில் தான் தூங்கிட்டு இருந்தோம். நடுவுனா நடுவை சுற்றி உள்ள அந்த இருட்டில், நடுக்குள்ளே போனால் அஜ்ஞானம். ஆனந்தத்தை அனுபவிக்கிறது அந்த வைப்ரேஷன், ஆனந்தமயம். ஆனந்தத்தை இன்னும் அனுபவிக்கிறோம். ஆனந்த மயத்துக்கே இவ்வளோ எஃபெக்ட், நமக்கு இவ்வளோ சார்ஜ் ஆகுது. தூங்கினா நல்லா சார்ஜ் ஆகின மாதிரி இருக்கா இல்லையா? நல்லா உற்சாகமாக வேலை செய்ய தோணுதா இல்லையா? டிரைவர் நேற்று தூங்க விட்டோமே, எதுக்கு தூங்க விட்டோம்? 2 மணி நேரம் அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்ம வேணால் வெயிட் பண்ணுவோம். ஒரு ஆளுக்காக 25 பேரும் வெயிட் பண்ணுவோம். எல்லாம் திரும்பி போனோமா இல்லையா? யாராவது அது மாதிரி முடிவு எடுப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்ம அந்த கோயிலுக்கு போனோம், அங்கே போய் படுத்துக்கலாம், அப்படி கிடையாது. அவங்க தூங்க முடியாதவங்க, நம்ம நினைக்கிறப்பெல்லாம் அவங்க தூங்க மாட்டாங்க.
புரியுதா? அவங்களுக்கே ஒரு அறிவு இருந்து அவங்க ஒரு பிளான் பண்ணி இந்த நேரத்தில் தூங்கணும், இந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கணும், இந்த நேரத்தில் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும், இந்த நேரத்தில் கண் விழிக்கிற மாதிரி. இன்னும் எல்லா டிரைவருக்கும் அந்த இது இருக்காது. புரியுதா? ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அதனால தான் அவங்க எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறோம். அந்த நேரத்தில் இல்லை நாங்கள் கிளம்புங்க வண்டின்னு சொன்னோமா, படுத்தமே இல்லையா? சன்னதியிலே படுத்தமே இல்லை. இதெல்லாம் தான் ஞானம். கற்றுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் அவ்வளோ வேகத்தில் என்ன பண்ணுறோம்? அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெஷ் ஆனாரா? நம்ம வீடு வர வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தோமா? பயம் இல்லாமல் இருந்தோமா? எல்லாம் இருக்குது, ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்டடாக இருக்குது. அதனால் இந்த நிலையில் அத்வைத்தம், துவைத்தம் இல்லை நிலை, அத்வைத்த நிலை, ஓர்மை, சிந்தயம், அச்சிந்தயம், அச்சிந்தயம், சிந்திக்க முடியாத நிலை, லிங்கம், சித்து ஸ்வரூபம். லிங்கம்னா சித்து ஸ்வரூபம். ஸ்வம் பிரகாசம், நன்றாக பிரகாசிக்கக்கூடியவன், பிரகாசிக்கக்கூடியது. ஆனந்த கணம், இந்த வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா? ஆனந்த கணம் வந்திருக்கு, விஞ்ஞான கணம். இந்த ரெண்டு கணம் வந்து இன்னொரு கணம் தான் அன்பு கணம். அது பிரிய கணம். ஏதாவது ஒரு வார்த்தை வரும், வரப்போ வரும், எப்போ வருதுன்னு தெரியாது, வரும், ஆனால் கண்டிப்பாக வரும். இந்த நிலையில் தான் இந்த லிங்கம் சித்தானது ஸ்வம் பிரகாசம், நன்றாக பிரகாசிக்குது. ஆனந்த கணம், ஆனந்த கணமாக இருக்கிறது. ஆனந்த கணம்னா என்னது? ஒரே ஒரு துளி சாப்பிட்டாலும் என்னது? ஒரு வருஷத்துக்கு எஃபெக்ட் கொடுக்கும். எப்படி இருக்கும்? அதான் ஆனந்த கணம் இருக்குது. அதான் அமிர்த கணம். உங்களை பார்த்தா எல்லாருக்கும் எப்போ பிடிக்கும்? அந்த நிலைக்கு நீ போனாதான் உன்னை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனந்த கணம். சூன்யம் பவத், சுத்தமாக பூரணமாக டெல்டா நிலை. எந்த இது இங்கே போயிடும். நான் சொன்ன கண்டத்திலே போயிடும். எது போயிடும்? இந்த ஆணவ கர்ம மாயெல்லாம் போயிடும். பூர்வ மத்தியில் எல்லா சட்டையும் கழட்டிட்டு சித்து ஸ்வரூபமாக இருக்கிறோம். சவுண்டு இது அந்த சித்தனுடைய சுத்தல் என்னது? 40லேருந்து எங்கே வந்துடுச்சு? 4க்கு வந்துடுச்சு. 10 மடங்கு தன்னை குறைச்சிடுச்சு. அறிவு தான் குறைச்சிருக்கு. அறிவு தான் இப்போ மேலே அழைச்சிட்டு போகுது. உடம்பினுடைய உச்சி சிகரத்துக்கு இருக்கக்கூடிய சிகரம் பேர் சொன்னமே, மாடி வீடு, மொட்டை மாடி நான் சொன்னமே, சகசிராரம், பிரம்மாரந்திரம், ஹரித்வாரம், கைலாயம், திருவண்ணாமலை எல்லாம் நம்ம தலை தான் முன்னாடி சொல்லியிருக்கோம். அதுக்கு இப்போ மந்திரம் க்ளீனாக சொல்லுது. தலை உச்சியில் துரியத்தில் 4வது நிலையில் ராமனுக்கு வசிஷ்டர் சொல்கிறார், யோக வசிஷ்டர் சொல்கிறார், துரியத்துக்கு போ, எல்லாம் ஒரு அன்றாட கடமையை செய்யு. அதனால தான் அவர் நீ காட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, இங்கே இருந்த ராஜாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, காட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. ராஜாவார் ரொம்ப நல்லது, காட்டுக்கு போ ரொம்ப நல்லதுன்ட்டார். ராஜாவாயிரு நல்லதுன்னாரு. இல்லை நீ காட்டுக்கு போகணும் ரொம்ப நல்லதுன்னாரு. என்ன காரணம்? ஞானம். அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடியே 8லேருந்து 11 வயசில் இதெல்லாம் உபதேசமாகுது. வசிஷ்டர் வந்து ராமருக்கு உபதேசம் பண்ணுறாரு. வெளியிலலாம் போய் இந்த இவர் மாதிரி யார் கௌதம புத்தர் மாதிரி இவரும் வெளியிலலாம் போய் உலகத்தையெல்லாம் பார்த்து எல்லாம் அயோக்கிய பலா இருக்கானேன்னு வந்து புலம்புறாரு. வசிஷ்டர்கிட்ட சொல்லி புலம்புறாரு. அதுக்கப்புறம் நிஷ்டையாக ஆகிடுது. அவர் இதுவாக ஆகிட்டார், கோமாவுக்கே போயிடுறாரு. எனக்கு பிரம்மஞானம் வேணுங்கிறார். பிடிவாதம் பண்ணுறாரு. வேண்டாம் இப்போ வேண்டாம், அதுக்கு ஒரு நாள்லாம் அப்போ பார்த்து செய்கிறேன் அப்படிங்கிறார். கேட்கல. சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், பிடிவாதம், பயங்கர பிடிவாதம் பண்ணி அப்புறம் வசிஷ்டர் சொல்லி கொடுக்குறாரு. யோக வசிஷ்டம்னு அவருக்கே உபதேசம். பரம்பொருளுக்கே குரு தேவை. அதே குரு அதை தான் உணர்த்துது. அது எதுக்கு அந்த கதைகள்லாம் சொல்கிறாங்கன்னா வேல்யூஸ் அப்போ தான் புரியும். அறிவு இல்லாமல் எப்படி வேல்யூஸ் புரியும்? அந்த வேல்யூஸ் புரிஞ்சாலே நம்மளுடைய அந்த வேகம் இருக்குது பார்த்தீங்களா, மனதினுடைய வேகம், அந்த வேகம் வந்து குறையுங்க. கூர்மை சேர்மையெல்லாம் வந்துச்சா, லிங்கமாச்சா, சுயம் பிரகா ஆனந்த கணமாச்சா, சூன்யம் பவத்து, பூரணமாக 0. என்ன 0? டெல்டா நிலை. என்னது? பூரணமான அமைதி. ஏவம் வித் ஸ்வம் பிரகாசம், இந்த நிலையே பரபிரம்ம பவதி. யார் இப்படி அறிகிறானோ, இந்த நிலையை யார் அறிகிறானோ அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து அதுவாகிடுவான். அறிகிறவன் அடைகிறான். எங்கே வெளியிலன்னா போய் தேடி அடையணும். உள்ளே இருக்கிறதுனால அறிஞ்சாலே அடைதல். இப்போ நடு இருக்குது, நடுவில் நம்ம சூன்யத்துக்கு போனால் நம்ம பிரம்மஸ்வரூப நிலையில் இருக்கோம். அதான் பிரம்ம நிலை.
வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வெளியில் வந்துட்டுனா அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தாலும் நம்ம வெளியில் வந்துடுவோம். ஆனால் ஞானிகள் ரூமை விட்டு வெளியில் வந்தாலும் எங்கே வெளியில் வந்தாலும் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. எங்கே தான் இருப்பாங்க? கர்ப்ப கிரகத்தை சுற்றி தான் இருப்பாங்க. ஒரு சின்ன சலனம் இருந்துச்சு, என்ன சின்ன சின்ன காரியங்கள் இருந்தால் கூட அந்த ரேஷியோ மாறாது. 0 to 3 மாறவே மாறாது. அதனால தான் அவங்க நினச்சது நடக்குது, கேட்டது ஈஸியாக நடக்குது, போராட்டம் இல்லாமல் நடக்குது, எளிமையாக நடக்குது. எதாக இருந்தாலும் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க, தைரியமாக இருக்காங்க, குழப்பம் இல்லை, பயம் இல்லை, பதட்டம் இல்லை. புரியுதா? புரியுதா? அந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய நட்பு தான் சத்சங்கம். அந்த சத்சங்கம் கொடுக்குது இது எல்லாத்தையும். சத்சங்கம்னு ஒன்று இருந்தால் தான், சத்சங்கம்னா நல்லவங்களுடைய நட்பு. நமக்கு ராம் சூரத்குமார் மாதிரி, ரமணர் மாதிரி யாராவது நம்ம தெருவில் இருக்காங்களா? இல்லையே. இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களோட தொடர்பு வச்சு, அந்த வாய்ப்பு இல்லையே. நாம் என்ன பண்ணோம்? அதனால் முருகனோட தொடர்பு வச்சுக்கிட்டோம். இப்போ ரமணரோட எத்தனை ஞானிகளோட இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கு. சொல்கிறேன், அதே ஃபீலு அதே வைப்ரேஷனாக உங்களுக்கு வரும். வேறு சிந்தனை இல்லையே. அப்போ உங்களுக்கே தெரியுது. என்னுடைய ரொட்டீன் பாருங்கள், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டெய்லி. அது இந்த 4 வருஷம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 8 மணி நேரம் தாண்டி 16 மணி நேரம் தாண்டி தூங்குகிற டயத்தை தவிர பாக்கி எல்லா டைமும் என்னது? சத்து தான். இதனால் என்ன பலன் தான்? அந்த பலன் தான் சொன்னது இறைநிலை. இது இறைநிலை. எல்லா கர்மாக்களையும் மலங்களையும் எரிக்கும் இடம் 0 நிலை. சத்தியமிருத்தம் அறியும் நிலை, வாழும் நிலை. எல்லாம் அறிவதோடு இல்லை, நிச்சயாக போகுது. ஏன்னா அவசித்தம்னு சொல்லியாச்சு, உட்காந்துடுச்சு அங்கே போய். 10 பிரகாரத்துலேருந்து 1வது பிரகாரத்துக்கு வந்தாச்சு, நடுவுக்கு வந்தாச்சு. மோட்சம் உறுதியாகுது. எத்தனை நன்மைகள். அப்புறம் ஏதாவது நம்மளுக்கு கொள்கை இருந்ததுன்னா அது சித்தியாகுது. அதுதான் இப்போ நம்ம சொன்னல, துரியத்தில் பண்ணால் 1 கோடி சிஷ்யர்கள் எங்கே இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக பரவிச்சா இல்லையா? 15 நாடுகள் எப்படி பரவிச்சு? இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு ஆடியோவாக தூக்கி அந்த பிரபஞ்சங்கிற அந்த அது பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம். சரி, உலகம் ஃபுல்லாக இந்த வேதம் பரவணும்னு நினைக்கிறானே, என்ன செய்கிறான்? தூங்குறானா? வேலை செய்கிறானா? கான்சன்ட்ரேட் பண்ணுறானா? ஒர்க் பண்ணுறானா? திங்க் பண்ணுறானா? பாக்குதா இல்லையா? இந்த நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு ஆடியோ தூக்கி போடுறோம். அது என்ன பண்ணோம்? ஒரு வைப்ரேட் பண்ணணும். ஒரு குளத்தில் கல் போட்டால் எப்படி வைப்ரேட் பண்ணி அலைகள் எட்ஜி வரைக்கும் போகுதோ, அது மாதிரி நம்ம ஆடியோ இன்றைக்கி இல்லை, என்றைக்கே போகும். இன்றைக்கி போயிடுச்சு, 5.5 லட்சம் பேருக்கு போயிடுச்சு. நாளைக்கு 5 கோடி பேருக்கு போகும். அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் 1 கோடி பேரே விடக்கூடாது. தமிழ்நாட்டில் குமரன் வேதம், குமரன் குன்றம் ஞானப்பீடமாக விளங்கணும். அடியனுடைய சங்கல்பம் இது. முருகப்பெருமானுடைய சங்கல்பம் தான் அடியனை வச்சு பண்ணுறாரு. நீங்கள்லாம் விட்னஸ். நாளைக்கு நடக்குதா இல்லையாப்பா? நான் போகிறதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்துட்டு தான் போவேன். ஏன் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காரு தெரியுதா இல்லை? வேதமே சொல்லுது, மந்திரமே எடுத்து சொல்லுது க்ளீனாக. நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் ஆதாரம் மந்திரம் தான். இது மந்திரம் இல்லாமலே செஞ்சு பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் சொல்லியே செய்கிறோம். முன்னாடியே சொல்லி தான் செஞ்சோம். ராஜகோபுரத்துக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுன்னு சொன்னால் யாரும் நம்பலை. நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் நடந்துச்சு. நம்ம சொல்லி 4 வருஷம் கழித்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, இப்போது இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு சூன்யபாவத்துக்கு டெல்டா நிலைக்கு அழைச்சிட்டு போகிறத பற்றி பேசிடுச்சு. இப்போ சமாதியும் பேரானந்தமும் அடுத்த மந்திரம். எல்லாம் ஒன்றுமே அற்புதமான மந்திரம். என்னப்பா இது போயின்ட்டுருக்கா? ஆஃப் ஆகிடுச்சா பாரு. அதனால் இப்போ என்னாச்சு? அந்த தேவர்கள் தேவாகா 43வது மந்திரம் போகிறேன். தேவாகா புத்திரேஷனா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நம்ம ஒரு 12 ஆண்டுகள் தபஸ் பண்ணுவோம் முடிவெடுக்கிறாங்க. புத்திரேஷனா இந்த சொந்த பந்தம், வித்தேஷனா பணம் காசு, லோகேஷனா இந்த தன்னுடைய உறவு உற்றார், அதெல்லாத்தையும் விட்டு சாதனேபியோ
சாதனை செய்வதற்காக உத்தாய எழுந்தார்கள். நிராகாரா இருப்பிடத்தை விட்டார்கள். நிஷ்பரிகிரகா சொத்து பணம்லாம் சேமித்து வைக்கிறதெல்லாம் விட்டார்கள். அசிகா சிகாயை கட் பண்ணார்கள். அசிகா இந்த அவதூதர்கள் பண்ணுவாங்கள்ல, இது பார்த்துருக்கோமே நம்ம. இதுக்கு முன்னாடி அவதூதர்கள் இதெல்லாம் பார்த்தோமே. சிகா ஞானம் யஜ்ஞோபவீத்தெல்லாம் கலட்டிடுவாங்க, சன்னியாசம் எடுத்துக்கிற மாதிரி. அஷிகா என்னது, குடிமையை எடுத்தார்கள். யஜ்ஞோபவீத்தா யஜ்ஞோபவீத்தை கலட்டினார்கள். அந்தா குருடர்களைப் போல. பகிரா பதிரானா செவிடர்களைப் போல. முக்தா மூடர்களைப் போல. கிளேபா நியூட்டர் ஜெண்டர் அலிகளைப் போல. மூக்கா ஊமையைப் போல. உன்மத்தா பைத்தியம் பிடித்தது போல பரிவர்த்தமானாக ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இப்படி போகணும் நம்ம 12 வருஷம் இந்த காரியத்தை செஞ்சு பார்க்கணுன்னு. சாந்தா தாந்தா உபரத்தா திதீக்ஷா, இது வந்து சாதன சதுஷ்டயம்னு சொல்லுவாங்க. 6 தத்துவம் சொல்லுவாங்க. பொறுமையாக இருக்கணும். சாந்தம்னா மனக்கண்ட்ரோல், யம நியமாதிகள் சொல்கிறோம் இல்லையா. தாந்தன்னா பொறிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, வெளியில் கண்ட்ரோல், உள்ள கண்ட்ரோல். திதீக்ஷா ஸ்ரத்தா முமுக்ஷு தபஸ், இதெல்லாம் ஒரு பிரம்மச்சரியம் அதெல்லாம் வந்துச்சுல்ல, எல்லாம் அதே தான் திரும்பி சாந்தா தாந்தா உபரதா திதீக்ஷாவை சமாஹிதா இதெல்லாம் செய்து சமாஹிதா சமாதிக்கு சென்று விட்டார்கள். எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டாங்க. ஒரே மந்திரத்தில் ஒரே பாட்டில் பணக்காரன் கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி, பிரபல்யம் ஆகிற மாதிரி ஒரே மந்திரத்தில் இந்த நிலைக்கு போயிட்டாங்களாம் அவங்க. உபஸ்தா திதீக்ஷாவை சமாஹிதா சமாதியில் ஆத்மரத்தைய ஆத்மாவை நோக்கி பயணித்தார்கள். ரத்தைய ஆத்மரத்துன்னு அது ஆத்மாவை சுற்றி வருது. ஆத்மா விட்டு வெளியில் போகிறதில்ல. குழந்த மாதிரி அம்மாவை சுற்றி வரும். ஃபஸ்ட்டு அம்மா தான் சுற்றி வருதில்ல, அது மாதிரி ஆத்மாவை ஆத்மா ரத்தையா இறை அன்பு அப்போ தான் ஏற்படுதுங்க. அது வரைக்கும் இறை அன்பு ஏற்படாது. பக்தி இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இருக்கும், கிருத்திகை அன்றைக்கி இருக்கும், செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இருக்கும். என்றைக்கு தோணுதோ இருக்கும். அதாவது வெளிப்பட்டு தொடர்பில் இருக்கிற சொல்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் பக்தி ஒண்டி தான் இருக்குது. அது எப்போ அவங்க தொடர்பு கொள்கிறாங்க அப்போ அவங்க என்னது, உடம்பு மாறுது, உள்ளம் மாறுது, எண்ணம் மாறுது, செயல் மாறுது இல்லை. அது மாதிரி எல்லா நாளும் மாறுதானா? மாறலை. 3 நாள் விபூதி போட்டால் என்ன பண்ணுவாங்க, சன்னியாசி ஆகிற போகிறாரு எங்கள் வீட்டுக்காரரு பயப்படுறாங்க. ஒய்ஃபு தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. அம்மா இந்த பக்கமே போகக்கூடாது, நீங்கள் எந்த அம்மா எந்தப்பா வயசு 45 ஆகிடுச்சு, இந்த உனக்கு ஒரு சன்னியாசம் கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு காபி பேச்சு எடுத்து கொடுப்பாங்களா? எந்த அப்பா அது கொடுப்பாங்களா? குற்றாரோட யாராவது கொடுப்பாங்களா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்? நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், குடும்பம்னா கஷ்டம், அப்போ ஏன் அதுக்குள்ளே தள்ளுற? தப்பு இல்லை, அவங்க கரெக்டாக தான் செய்கிறாங்க. அது சொல்கிறாங்களா? 50 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும்ப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. எந்த அப்பா அம்மா? நீ நல்லா பேரம் பேத்திலாம் எடுத்து எதுக்குன்னு கேட்குறேன். ஏன் நீ பண்ண அக்கிரமம் பத்தாதா? நீ வந்து இந்த பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் கேட்குறேன். நீ வந்து இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? கடவுள் வந்து எந்த பொருளையும் பிரயோஜனம் இல்லாமல் படிக்கலை. ஒரு சின்ன எறும்பாக இருக்கட்டும், ஒரு உதிர்ந்த தலையாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், அதுக்கும் ஒரு உபயோகம் இருக்குது. எல்லாரையும் மதிக்கணும், அது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த உலகத்தில் உபயோகம் இல்லாத பொருள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ தெரியுதா, சுவாமி ஒவ்வொரு அணுக்கள்லையும் அவசியத்தை தான் செய்கிறாரு, அனாவசியம் அவர் செய்கிறது. நம்ம தான் அனாவசியமாக எல்லாம் பண்ணிட்டு கிடக்கிறோம். காரணம் யூஸ்வலாக சொல்கிற பாராயணம் மாதிரி ஆகிப்போச்சு. அறிவில்லை, அனாவசியமாக எக்கச்சக்கமாக பண்ணுறோம். என்ன காரணம்? அறிவில்லை. ஆத்மரத்தைய ஆத்மா மேலே அப்போ தான் பிரியம் ஏற்படுது. ஆத்மானா பரமாத்மா. வெளியில் ஏற்படும் முதல்ல ஏதாவது ஒரு கோயிலில் நித்திய தரிசனம். முதல்ல நித்தியானந்தம் வேணும்னு தெரிஞ்சுக்குங்க, நித்திய தரிசனம் வேணும்னு தெரிஞ்சுங்க. நித்திய தரிசனம் பண்ணாலே நித்தியானந்தம் வந்துடும். அன்னைக்கு வாழ்க்கை உற்சாகமாக இருக்கும். ப்ராக்ரெசிவ். நீங்கள் கேட்குற எல்லாம் அதை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாதுங்க.
இறைவனையோ குருவையோ வேதத்தையோ பூஜையோ தியானத்தையோ தவிர வேறு யாராலும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க முடியும். உங்கள் உற்சாகம் எங்கே போச்சு? இப்போ ஒரு குழந்தைய ஒரு 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் உள்ள ஒரு குழந்தைய ஒரு பொருளை அதை எடுத்துடும் அப்படின்னு சொல்லுங்கள். பையனாக இருக்கணும், பொண்ணு ஓடி போய் எடுத்துன்னு வரும். உங்களை சொல்லுங்கள், போகணுமா எடுக்கணுமா? அது ஏன் எடுக்கணும்? அதுக்கு பதிலாக இது எடுக்கலாமே. அது சும்மா அது அதை கல்விக்கலாமே. எல்லா ஐடியாவும் கொடுப்பான், எடுத்துன்னு வர மாட்டான். எங்கே நம்மளுடைய உற்சாகம் போச்சு? நம்மளுடைய உத்வேகம் எங்கே போச்சு? நம்ம அந்த டீனேஜில் இருக்கும்போது அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், என்னென்னமோ சொன்னோமே, எங்கே போச்சு எல்லாம்? எங்கே போச்சு? கீழே போச்சு, கீழே போச்சு. மேலே போனால் மேன்மை பெறுவோம். நமக்கு தெரியாது எது ஆட்டி படிக்குது. ஆசை காமக்ரோத அதிகம் வேண்டான்னு சொல்ல, அளவாக வச்சுக்கோன்னு சொல்லுது வேதம். எந்த ஞானியும் வேண்டான்னு சொல்ல மாட்டான். அளவாக வச்சுக்கோணும். அளவாக வச்சா அதுவே பிரம்மச்சரியம், இல்லறத்துலேயே பிரம்மச்சரியம். அறிவோடு நடந்துக்கோன்னு சொல்லுது. வேறு என்ன? உண்மையா இல்லையா? நான் சொல்கிற தப்பாக சொல்கிறாங்களா? வேதம் தப்பாக சொல்லுதா? வேதம் ஒரு நாளும் தப்பாக சொல்லு. நீ வாழ்கிறதுக்கு வழி சொல்லுது. குரு வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு? அது வரைக்கும் அவனுக்கு இறைவன் மேலே நித்தியானந்தம், டெய்லி அவரை பார்க்கணும், டெய்லி அவரை தரிசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கு அது வந்துடுச்சோ வாழ்க்கை ப்ராக்ரஸ் தான். நித்தியானந்தம், நித்திய தரிசனம், நித்திய கர்மா. இப்போ இவங்கெல்லாம் இப்போ வேல் பூஜைக்கு சில பேர் தன்னை மாற்றிக்கிட்டாங்களா இல்லையா? வேத விசாரம் தன்னை மாற்றிக்கிட்டாங்களா இல்லையா? இப்போ ஏதாவது குறைஞ்சி போச்சா? வேல் பூஜைக்கு வர்றதுனால, வேத விசாரத்துக்கு வர்றதுனால ஏதாவது குறைஞ்சி போச்சா? நஷ்டம் ஆகிடுச்சா? பெரிய இவ்வளோ நஷ்டம் ஆகிப்போச்சு எனக்கு இதனால், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இவ்வளோ வருஷமாக அதை வீணடிச்சுட்டு தானே இருந்திருக்கோம் அந்த டயத்தை, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு. இப்போ தண்ட கதை பேசுவோமா? வீண் கதை பேசுவோமா? வெட்டி கதை பேசுவோமா? என்ன சௌக்கியமாக, என்ன குழம்பு வச்சேன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்? அறிவு வந்துருச்சு. டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், இதுக்கு ஒரு ஆடியோ கேட்கலாம். அறிவு வந்துருச்சு இப்போ. அப்போ ஆத்ம ரத்த ஆத்மா அவங்க அதுக்குள்ளே அதோட இணைஞ்சிருக்கிறது. ஆத்ம ரத் கர்ம ரத்துன்னு சொல்லுவாங்க. வேலையோடு இணைஞ்சு கிடக்குறீங்கல்ல, அது ஆத்மரத்தோட மாற்று. உனக்கு அமைதி, ஆனந்தம், அறிவு, அருள் எல்லாம் வருஷலாக வந்துக்கிட்டே இருக்கும். உன்னால் சமாளிக்க முடியும். என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய முருகனடியார்கள் நல்லா முருகனை நல்லா ஆண்டு அனுபூதி பண்ண, பக்தியில் அனுபூதி பண்ணவர்கள் என்று சொல்லுவாங்க. தம்பி, நீ சுவாமி உனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு நினச்சிக்காத. பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. எனக்கு கூட சில நேரத்தை விட்டுட்டு போய் தொலைக்கலான்னு தோணும்பா. அப்படிலாம் போயிடாத. அவன் ஒரு கதவை திறந்தான்னா நீ போதும் போதும்னு சொன்னால் நிறுத்த மாட்டான். அவனுக்கு நீ நிறுத்தவே மாட்டான். அவன் கொடுத்தே தான் கொடுத்துட்டே இருப்பான். நான் ஒன்றும் கேட்கல, அவங்களா சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து சொல்லுவாங்க, சூழ்நிலையில் சொல்லுவாங்க. அதுவும் அவன் தான் அதை அனுப்பிச்சி வைக்கிறது. யார் இவ்வளோ நேரம் சொல்லாதவங்க அன்றைக்கி வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக அன்றைக்கி சொல்லுவாங்க. கொஞ்சம் இதாகும்ல, கொஞ்சம் கோவம் வரும்ல, அப்போ சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க. எப்படி நம்ம பயத்தும் போது யாமிருக்க பயமேன்னு வார்த்தை வரும்னு சொன்னல, அது மாதிரி சொல்லுவாங்க. அவன் கொடுத்தானே நிறுத்த மாட்டேன், அள்ளி கொடுக்கும் வல்லன்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்கல, நம்ம கேட்க மாட்டோம். எனக்கு பிடிக்கும் அந்த வார்த்தை, கேட்க மாட்டோம், கேட்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை அது. சாமிகிட்ட போய் கேட்கக்கூடாது, தரிசிக்கணும், அவரோட பயணிக்கணும், அவரோட ஆனந்தமாக இருக்கணும். என்னத்த இருக்கு கேட்குறதுக்கு? என்ன கேட்க முடியும் உன்னால்? அப்புறம் இந்த கூட இருக்கிறவங்களாம் சொல்லி இதை கேட்கணும், அதை கேட்கணும். குழந்தைங்கள்லாம் பாருங்க, குழந்தைங்கள்லாம் எப்படி வளர்கிறாங்க, எப்படி நல்லா இருக்காங்க, எப்படி சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா? பயணிக்கணும், அவரோட பயணிக்கணும். நித்திய தரிசனம் வேணும், நித்திய கர்மா விடக்கூடாது. கெட்டியமாக பிடிச்சிக்கணும் சுவாமி திருவடி. அது மாதிரி சத்சங்கத்தை பிடிச்சிக்கணும், குருவை பிடிச்சிக்கணும், வேதத்தை பிடிச்சிக்கணும். அப்படின்னா அது கொண்டு போய் எங்கே விடும்? நடுவில் கொண்டு போய் விடும். அந்த நடுவு தான் இப்போ பேசும். அது பலன் என்னென்னலாம் சொல்லுது? ஆத்ம ரத்து சொன்னிச்சா, ஆத்ம கிரீடா. அவன் விளையாட்டெல்லாம் சுவாமியோட இருக்கும். ஆத்ம கிரீடா, உன்னுடைய ஆத்மாவோட நீ விளையாட ஆரம்பிச்சிடுவேன். ஆத்ம மிதுனம், அதான் சிவபோகம். ஆத்ம மிதுனம், ஆத்மானந்தம். எப்பயுமே ஆத்மானந்தமாக இருப்பேன்.
போதும். ரொம்ப இது சமாதி நிலை. சூன்யத்தை தாண்டினோடனே சாந்தியாதீதம் நடக்கும். அதிலேயே ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. எல்லாம் தானாக நடக்கும். அதிலே தொடர்ந்து ஆனந்தமாக இருப்பீங்க. நடுவில் உட்காந்தாச்சு. ஆத்ம ரத்தம், ஆத்ம கிரீடா, ஆத்ம மிதுனக, ஆத்மானந்தக அப்படின்னு பேரானந்த அனுபூதி நிலையில் இந்த ஜீவனானது, சித்தானது பேரானந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது. நாளைக்கு இதனுடைய இன்னொரு பாட்டு 43 2 பிரிச்சிருக்கேன். அது இன்னொரு பாட்டு நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.